அடுத்தது விருச்சக ராசி ஐயா. விருச்சக ராசியோட குணாதிசயம், அடுத்தது அவங்களும் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம விருச்சக ராசி. சொல்லுங்க. ஆசிரியர் தன்மை உண்டு. எந்த ஒரு இடத்துல நடந்தாலும் அந்த இடத்துல இவங்களுக்குன்னு ஒரு இடம் உண்டு. அதாவது எனக்கும் ஒரு இடம் உண்டுங்கிற மாதிரி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக ஒரு மேனேஜ்மெண்ட்டு. இந்த ராசி சீக்கிரமாக மேனேஜராக ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பெரிய லெவலில் போகக்கூடிய அமைப்பு பிறக்க ராசி. ஏன்னா இவங்களுக்கு ரிசர்ச் ஸ்கில் இருக்கே அந்த அளவுக்கு. இவங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்குன்னு சொன்னேன். அந்த வாக்குப்பளிதத்தில் நல்லதே சொல்லணும். ஏன்னா இவங்க கொஞ்சம் நெகட்டிவாக சொன்னால் அதுவும் நடந்துடும். இதுலேருந்து மீண்டு வந்தாகணும் அப்படின்னா இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயங்கள் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு வியாழக்கிழமை அன்று குரு பகவானை தரிசனம் செய்து வர வர பணயோகம் பிறக்கின்றன. இதெல்லாம் உங்களுக்கு பணம் வராமல் இருப்பீங்க. நீங்க இந்த வீடு காலியா இருக்கு, புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்டது, கமிஷன் வகையில் வருமானங்கள் இந்த ராசிக்கு உண்டு. அது ஆட்டோமேட்டிக்கா வர்றப்ப பிசினஸ். இந்த ராசிக்கு உட்கார்ந்துகிட்டே போன்லயே பணம் வருது. இந்த ராசிக்கு அந்த அம்சம் இருக்கிற ராசி. இதே மாதிரி இந்த விஜேவா இருப்பாங்க, ஆர்ஜேவா இருக்கிறது, இந்த பேச்சு திறமையால வர்றது, இதெல்லாம் பணம் வர்றதுக்கு உண்டான அடிப்படை அம்சங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணிருங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஈஸியா கிடைச்சிடும் இந்த ராசிக்கெல்லாம். வணக்கம் எல்லாருக்குமே. நான் உங்கள் பாலாம்பிகா. உலகம் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரொம்ப வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அந்த சேனல் இவ்வளோ பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் கண்டங்கள் அந்த கட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், என்ன சொத்து வாங்க போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குழந்தை குட்டிங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஜோதிடம் தாங்க நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான். ஜோதிடர் உலகத்தில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் எல்லாமே புது விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தருடைய குணாதிசம் எப்படி இருக்குது, ஏன்னா 12 ராசியோட குணாதிசயம் நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, இப்போ நிறைய பேர் கடனில் இருக்கோம். எல்லாரும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், காலேஜுக்கு பணம் கட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டில் வாழ்க்கை எப்படி போகிறது அதுக்கு நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து ஆகணும். அடுத்தது உங்களோட குணாதிசயம், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே. அப்படி நம்ம 12 ராசியோட குணாதிசயமும் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், மீண்டு வர்றதுக்கு நான் ஐயாவை தான் நான் கேட்க போகிறேன். 12 ராசி அதில் உங்கள் ராசியும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கும் புரியும். அடுத்தது விருச்சக ராசி ஐயா. விருச்சக ராசியோட குணாதிசயம், அடுத்தது அவங்களும் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம விருச்சக ராசி. சொல்லுங்க. நிச்சயமா விருச்சக ராசிக்கு என்பது உழைப்பை நம்புகிற ராசி. ராசி தன் உழைப்பை உயர்த்தும் என்ற ராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா ஆய்வு மனப்பான்மை, ரிசர்ச் சம்மந்தப்பட்டது. இந்த ராசிக்கு உள் உணர்வு மிக்க ராசிங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும். தெரியும் சொல்லுவாங்க, எனக்கு இது தோணுச்சு நான் செஞ்சேன், இது பண்ணேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப இறைபலம் மிக்க ராசி. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்ட ராசி, கடவுள் அனுகிரகம் பெற்ற ராசி இந்த ராசி உண்டு. இவங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு, ஆசிரியர் தன்மை உண்டு. எந்த ஒரு இடத்துல நடந்தாலும் அந்த இடத்துல இவங்களுக்குன்னு ஒரு இடம் உண்டு. அதாவது எனக்கும் ஒரு இடம் உண்டுங்கிற மாதிரி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக ஒரு மேனேஜ்மெண்ட்டு. இந்த ராசி சீக்கிரமாக மேனேஜராக ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பெரிய லெவலில் போகக்கூடிய அமைப்பு பிறக்க ராசி. ஏன்னா இவங்களுக்கு ரிசர்ச் ஸ்கில் இருக்கே அந்த அளவுக்கு. இவங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்குன்னு சொன்னேன். அந்த வாக்குப்பளிதத்தில் நல்லதே சொல்லணும். ஏன்னா இவங்க கொஞ்சம் நெகட்டிவாக சொன்னால் அதுவும் நடந்துடும். அப்போ இவங்களுக்கு வாக்குப்பளிதம் இயற்கையாக உண்டு. இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணுங்க. ஏன்னா கான்ஃபிடென்ட் லெவல் இங்கே சந்திரன் கொஞ்சம் இதாக இருக்கனால மனசை
கட்டுப்படுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமாகவோ ஒரு மெடிடேஷன் மூலமாகவோ ஒரு யோகா மூலமாகவோ மனசை சம்மந்தப்பட்டது பண்ணும் பொழுது இருக்கும். சரி, இந்த ராசிக்கு ஒரு சிலது பணம் ரீதியாக கடன் ரீதியாக வருதுன்னா உடல் நிலையை இவங்க கடன் வந்து இவங்க நல்லா தான் மெயின். ஏன்னா ஹைலி ரிஸ்க் எடுக்கிற ராசி இது, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த ரிஸ்க்கு கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக இருக்கணும். ஒரு சிலர் அந்த தவறை பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா மிஸ்டேக்கில் மாட்டிக்கிறாங்க. இன்னொன்று, வருகின்ற ப்ராஃபிட் வருமானம் கால்குலேட் பண்ணாமல் டக்குன்னு ரிஸ்க் எடுத்துரும். ஆமாம், இப்போ கடன் பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வர? ஆமாம், நிச்சயமாக. இப்போ கடன் இதிலிருந்து மீண்டு வந்தாகணும் அப்படின்னா இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயங்கள் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு வியாழக்கிழமை அன்று குரு பகவானை தரிசனம் செய்து வர வர பண யோகம் பிறக்கின்றன. ஓ சூப்பர். அப்போ இவங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் வழிபாடு, திருச்செந்தூர் சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் ஏற்படும். அதுவே குருஸ்தலம் கரெக்டாக பார்த்தீங்க, பிடிச்சிட்டீங்க. திருச்செந்தூர் வந்தால் நல்லா இருக்கும். சிக்கல் சிங்காரவேலன், வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலை தீர்க்கிறதுக்கு இதா இருக்கு. இன்னொரு கோயில் பரிகாரம் நல்லா இருக்குங்க. இப்ப ரீசெண்டா கொடுத்து சக்சஸ் ஆனதுன்னா பாதாள செம்பு முருகர், திண்டுக்கல் மாவட்ட பக்கத்துல இருக்கு. ஒரு முறை போயிட்டு வரும்போது தலைக்கு மேல கடனுங்கிறாங்க. அவங்க கேட்ட கடன்லாம் தலையை சுத்திரும், அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப அந்த கடனை படிப்படியாக குறைக்கின்ற அம்சம் வந்திருக்கு. சரி, ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் அந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்கு. இப்ப இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது இருக்கு, அந்த மாதிரி. அப்ப இவங்க சிறுக பணத்தை சேர்த்துக்கிட்டே வரும்போது திடீர்னு அந்த பணத்தை எடுத்து கடன் அடைக்க வழி வந்துடுறது. அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு யோக பலன். இந்த முருகர் அம்சத்தில் இத்தனை கொடுத்தோம் இல்லையா, இதெல்லாம் யோக பலன். சரி, எனக்கு வாழ்வியல் ரீதியா பரிகாரம் வேணும். வாழ்வியல் சம்பந்தப்பட்டதுன்னா வீட்டுல ஒரு குண்டுமணி தங்கம் ஏதோ ஒண்ணு இருந்து கொண்டே இருக்கணும். இப்ப தங்கம் இல்லாதவர்கள் மஞ்சள், வீட்டுல கேஷ் பாக்ஸ்ல மஞ்சள் நிற தும்சமோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுவே நம்பிட்டு இருக்கும்போது நிச்சயமாக மீண்டு வந்துடுறது. அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு பண வரவை கொண்டு வருகிற அம்சம் உண்டு. அப்ப இவங்களுக்கு இந்த இடம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது பொதுவாக சொல்லி இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. நான் அதை பண்ண சொல்வேன். இதெல்லாம் உங்களுக்கு பணம் வர அமைப்புங்க. நீங்க இந்த வீடு காலியா இருக்கு, புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்டது கமிஷன் வகையில் வருமானங்கள் இந்த ராசிக்கு உண்டு. அது ஆட்டோமேட்டிக்கா வர்றப்ப பிசினஸ். இந்த ராசிக்கு உட்காந்துக்கிட்டே போன்லயே பணம் வருது. ஆமா, இந்த ராசிக்கு அந்த அம்சம் இருக்கிற ராசி. இதே மாதிரி இந்த விஜேவா இருப்பாங்க, ஆர்ஜேவா இருக்கிறது, இந்த பேச்சு திறமையால வர்றது, இதெல்லாம் பணம் வர்றதுக்கு உண்டான அடிப்படை அம்சங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணிருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஈஸியா கிடைச்சிடும். இந்த ராசிக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பு மிக்க ராசிங்க. இந்த மாதிரி பாப்புலாரிட்டி அடையிறதுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் உண்டு. சரி இப்ப சொல்லுவாங்க, சரி பாப்புலாரிட்டி இருக்கு, எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு. பொதுவாகவே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், இப்ப கவர்மெண்ட் கான்ட்ராக்டிங் இந்த ராசி கிடைக்குது. இப்ப பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வருமானம் வந்தாலே கடன் அடைச்சிடலாமே. அப்ப நிறைய படிச்சிருக்காங்கன்னா அந்த கவர்மெண்ட்ல சப் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட்ல மகளிர் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், மகளிர் சுய உதவி குழு அதுல உண்டு. அப்ப கவர்மெண்ட் வேலை, இந்த போஸ்ட் ஆபீஸ்ல டெம்பரரி கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் எடுக்கிறது, நர்ஸ்ல கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு யோகமா இருக்கும். அப்ப நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், இந்த மெடிக்கல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டதுல போலாம், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, அதுல இந்த விற்கிறது வாங்குறது, இதெல்லாம் இந்த பழைய வண்டியை வாங்கி புதுசா பண்ணலாம். இல்ல இவங்க அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னா, சார் இந்த வண்டி இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, இதெல்லாம் வாங்கிக்கங்கன்னு சொல்றது, இதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டு. இல்ல இந்த ராசிக்கு டீச்சர் மனப்போக்கம் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு ஸ்கூல்ல டீச்சர், பிஎட் படிச்சுட்டு டீச்சர் சம்பந்தப்பட்டது, இல்ல இந்த ஃபினான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்தாபனத்துல வேலைக்கு போறது. ஏன்னா இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஏதோ ஒரு கடையில போனா இவங்களை சூப்பர்வைசரா போட்டுருவாங்க, அந்த இடத்துல குவாலிட்டி கண்ட்ரோல்ல மெயின் மெம்பரா போட்டுருவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா பண்றாச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட பணம் வரும். அந்த வருகின்ற பணம் நிரந்தர பணமா இருக்கும், அடுத்தடுத்த படிநிலை நோக்கி போகின்ற பணமா இருக்கும். அப்ப நிச்சயமாக இதெல்லாம் பயன்படுத்தி தான் ஜெயிக்க வேண்டிய அம்சம் உண்டுங்க. தேங்க்யூ சார், சூப்பரா சொன்னீங்க. அதான் அழகா அருமையா சொன்னீங்க சார். விருச்சிக ராசிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பயம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு, தைரியமா இருப்பீங்களா, கவலையே படாதீங்க, ஹாப்பியா இருங்க.